ஹே ஹலோ அம்மி, திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெக்கோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு அழகான லவ் ஸ்டோரி. நம்ம ஜெகேயில் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணுவார். ஓகேவா, நம்ம வயன் வந்து ஒரு நார்மலான பொண்ணு தான். நம்ம ஜேகேவை உருகி லவ் பண்ணியிருப்பா. தென் ஜேகேவும் நம்ம வயனை ரொம்ப உருகி லவ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டோரி எல்லாமே இந்த கதையில் ரொம்ப அழகாக நான் கொண்டு போயிருப்பேன். இது நீங்கள் ஜேகே மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தான் இந்த ஸ்டோரி உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்டோரி பார்த்துட்டு தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா, உங்கள் கமெண்ட்டுக்காக நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ லைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ உங்களோட லெவன் சப்போர்ட் தான் எல்லாமே. நீங்கள் நிறைய லைக் பண்ணுறதும் தென் கமெண்ட் பண்ணுறதும் தான் எனக்கு நிறையா வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ ரொம்ப பேசுகிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன், ஒரு குட்டி பையன், அவன் பேர் நம்ம ஜூனான்னு வச்சுக்கலாம். அவன் தான், மம்மி என்ன மம்மி இன்னுமே சாப்பாடு கொண்டு வந்தேயா? ஏன் எனக்கு பசிக்குதில்ல? உன் ஜோனாக்கு பசிக்குதில்ல, ஏன் எடுத்துட்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு ஜோனா அழுதுட்டு இருக்கான். இப்போ அப்படி வயன்தான், ஜோனா இரு, மம்மி கொண்டு வரேன்ல. மம்மிக்கு மேலே நிறைய வேலை இருந்துச்சு, அதான் நாளைக்கு வேற டேடியோட ஸ்பெஷல் டேல, அதனால தான் அப்படின்ற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜோனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஜோனா சொல்லிட்டு இருக்கான். இப்போ வயன் ஒரு 8 months ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டுருப்பா. இப்போ அப்படியே தான் ஒரு டோர் பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ ஜூனா பார்த்துட்டு, எனக்கு பசிக்கும் போது தான் யாராவது வருவாங்களா? மம்மி நீங்கள் இருங்க, பாப்பாவை வச்சுக்கோங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜூனா அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட சிஸ்டரான லூனா தான். ஸோ இப்போ லூனா வரா. ஏய் ஜூனா, எப்படா இருக்க அப்படின்னு நம்ம லூனா கேட்குறாங்க. இப்போ ஜூனா பார்த்துட்டு, ஐ அத்தை அத்தை சாக்லேட் எங்க? அம்மா சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது ஏதாவது சாக்லேட் கொண்டு வந்துப்பீங்களா, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு ஜூனா கேட்குறான். அண்ணி என்னாச்சு, ஏன் இன்னும் ஜூனாக்கு ஃபுட் போடல அப்படின்னு லூனா கேட்குறா. லூனா, அது கொஞ்சம் மேலே ஒர்க் இருந்துச்சுமா, நாளைக்கு வேற உன் அண்ணனோட ஸ்பெஷல் டே, அங்கே வேற போகணும், அதனால தான்மா கொஞ்சம் அவரோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு அவர் பெரிய போஸ்டிங்க்கு போகிறாரு, அதுக்கப்புறம் நிறைய நியூ திங்ஸ் வந்துடும், அதனால தான்மா கொஞ்சம் கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவசரப்படுறான், நான் என்ன பண்ணுறது? சரி அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவனுக்கு ஃபுட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு லூனா இப்போ கிச்சனில் போய் அவங்க ஏதோ சமைக்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்த்துட்டு, லூனா நான் சமைச்சிட்றேன் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில். ஐயோ அண்ணி, 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பாப்பாவுக்கு எதாவது ஆக்க போகுது, நீங்கள் உட்காருங்க. ஜூனாக்கு தானே, ஜூனாக்கும் உங்களுக்கு அப்போ நமக்கு, அவ்வளோதான், நான் சமைச்சிட்றேன் அண்ணி அப்படின்ட்டு இப்போ லூனா ஏதோ சமைச்சிட்ருக்கா. சரின்ட்டு வாயனும் இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிறா. இப்போ அப்படியே தான் ஜூனா, அத்தை என்னை அதில் தூக்கி உட்கார வைங்க அப்படின்னு இப்போ ஜூனா சொல்கிறான். இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு லூனாவும் அப்படியே தான் இப்போ நம்ம ஜூனாவை அப்படியே அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறா. இப்போது ஜூனா பார்த்துட்டு, ஆமாம் அத்தை, நீங்கள் நல்லாவே சமைப்பீங்களா? ஏன்னா உங்கள் கையால் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, அதான் கேட்குறேன், நீங்கள் சமைப்பீங்களா நல்லா அப்படின்னு ஜூனா கேட்குறான். இப்போ லூனா பார்த்துட்டு, ஐயோ ஜூனா, நான் நல்லாவே சமைப்பேன், இப்போ என்னோட டிஷ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லு சரியா அப்படின்னு லூனா இப்போ ஒரு அழகான டிஷ் செஞ்சு நம்ம ஜூனாக்கு தராங்க. இப்போ ஜூனா பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக ஸ்மெல் வருதே, அப்போ சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல் அப்படின்ட்டு இப்போ ஜூனா அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அத்தை இவ்வளோ நல்லாவா சமைப்பீங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜூனா சொன்னோன்னே லூனா பார்த்துட்டு, தேங்க்யூ, சரி நீங்கள் உட்காந்தது போதும், பா சமத்து பையனாட்டும் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ லூனா என்ன பண்ணுறானா, ஜூனாவை அப்படியே கீழே இறக்கி விட்டு அங்கே இருக்க டேபிளில் உட்கார சொல்கிறா லூனா. இப்போ அப்படியே தான் ஜூனாவும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படி லூனா அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாயின் கிட்ட காட்டுறா. இப்போ வாயினும், என்ன லூனா அதுக்குள்ளே சமைச்சிட்டியா அப்படின்னு வாயின் கேட்குறா. ஐயோ அண்ணி, அதான் சொன்னனே நல்லா சமைப்பேன்னு, டேஸ்ட் பாருங்க, ஜூனாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு லூனா சொல்கிறா. இப்போது ஒயினும் என்னன்னு சொல்லி எட்டி பார்க்குறா. பார்த்தா அவனோட அந்த டிஷ்ஷை அவ்வளோ ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம ஜூனா. இப்போ ஒயின் அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவள் ஃபுட்டு அப்படி சாப்பிடலான்னு போகும்போது இப்போ அப்படியே லூனா, அண்ணி ஒரு நிமிஷம்,
நீங்கள் நினைக்கலாம் பாப்பாவுக்கு இது கெமிக்கலாக இருக்க போகுதுன்னு. எந்த கெமிக்கலும் இல்லை. நான் கூகுளில் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டேன் அண்ணி. அதனால நீங்கள் பாப்பாவுக்கு இது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். பாப்பாவும் இதை சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை அண்ணி. நான் ஆயிலெலாம் கரெக்டாக தான் அண்ணி போட்டிருக்கேன். அந்தளவுக்கு நான் போடலை, கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூனா சொல்கிறா. இப்போ அப்படியே வாங்கி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ லூனா விட்டா எனக்கு கிளாஸ் எடுப்ப போல, நான் தான் உனக்கு கிளாஸ் எடுத்தேன், இப்போது நீ ஏன் எனக்கு கிளாஸ் எடுத்துட்ருக்கியா அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போது அப்படி லூனா பார்த்துட்டு, என்ன இருந்தாலும் நீங்கள் என்னோட அழகான ப்ரொஃபஸர், அந்த காலேஜிலே லெக்சராக இருந்தீங்க. இப்போதான் பாப்பா வயிற்றுல வச்சதுலேருந்து உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணி. சீக்கிரமே வாங்க, எனக்கு உங்களை அண்ணின்னு கூப்பிட்டவே பிடிக்கல. எப்பயுமே உங்களை சொல்லி ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுட்ருப்பேனே, எனக்கு அப்படி சொல்ல தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் என் அண்ணனோட ஒய்ஃப், அதனால நான் உங்களை அண்ணின்னு தான் கூப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி லூனா கொஞ்சம் சேட் ஆகுறா. இப்போ வாயின் பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணன் இருந்தாலும் இல்லைனாலும் நீ என்ன ப்ரொஃபஸர்னே கூப்பிடலாம். அவர் கிடக்கிறாரு, நீ என்ன ப்ரொஃபஸர்னே கூப்பிடலாம் லூனா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம வாயன் சொல்லிட்டு இருக்கா. லூனாவும் அப்படியே வாயன் பக்கத்தில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜூனா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அத்தை அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் போய் பெட்டில் படுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜூனா சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கான். இப்போ லூனாவுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே தூக்கம் வருது. அதனால் லூனா என்ன பண்ணுறானா, ஜூனா நானும் வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே லூனா பின்னாடியே ஜூனாவும் போயிட்டுருக்காங்க. ஸோ வயன் அப்படி தான் அங்கே இருக்க பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அவளும் தூங்குறதுக்காக ரூமுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே தான் ரூமுக்கு வந்து செக்கியோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ரொம்ப பெரிய ஃபோட்டோ. அதில் செக்கி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்காரு செக்கி. ஸோ வயன் அதை பார்த்துட்டு, மை போலீஸ்கார புருஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வயன் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கானா, நம்ம மாமா கொடுத்த பூ அது இன்னும் அங்கே தானே இருக்குது, அவர் வைக்க சொன்னார், அன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருந்தேன், சரி இப்போ வைக்கலாம், அவர் ஆசாசையாக எனக்கு வாங்கி கொடுத்த பூ, நான் அதை போய் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு வாயன் இப்போ ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணா, அங்கே மல்லிகைப்பூ இருக்குது. இப்போ அப்படியே வாயன் அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி, சேக்கே மாமா உங்களுக்காக நான் இந்த பூவை இப்போ வைக்கிறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாயன் இப்போ என்ன பண்ணுறானா, அந்த பூவை எடுத்து அப்படியே தலையில் வைக்கிறா. அவ்வளோ ஸ்மெல். அது ஜேகே 2 டேஸ்க்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருப்பான், இருந்தாலும் அதோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. அப்படியே வாயன் அது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ஜேகேயோட ஃபோட்டோ பார்க்குறா. இப்போ வாயன் என்ன பண்ணுறானா, மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளை நிலா வந்து வந்து தேடுதே, மாமா எப்போ வர போகிற, மாமா எப்போ வர போகிற, உனக்காக நான் இங்கே காத்துட்ருக்கேன் மாமா அப்படின்னு வாயன் பாட்டு பாடிட்டு இருக்கா ஜேகேவோட ஃபோட்டோ பார்த்து. ஏன்னா வாயன் அவ்வளோ மிஸ் பண்ணுறா நம்ம ஜேகேவை. ஏன்னா ஜேகே 2 டேஸ்க்கு முன்னாடி அவர் வேலையாக கொஞ்சம் வெளியூர் போயிருப்பார். ஸோ அதனால தான் இப்போ இன்னுமே ஜேகே எந்த ஃபோன் மெசேஜும் கால் பண்ணல. வாயன் அப்படியே ஃபோனை எடுத்து பார்க்குறா, இன்னுமே ஜேகே எந்த ரிப்ளை பண்ணல. மாமா ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணல, ஒரு வேலை ரொம்ப ஒர்க் பிஸியாக இருக்காரோ, நாளைக்கு மாமாவை என்ன இருந்தாலும் நான் பார்த்துருவேன், மாமாவோட ஸ்பெஷல் டே, அவர் போஸ்டிங் ஹையர் லெவலுக்கு போக போகுது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மாமா, நீ எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நீ ஒர்க் பண்ணுற, நீ ஒர்க் பண்ண மாமா, இந்த வயன் உனக்காக எப்பயும் காத்துட்ருப்பேன், நீ சீக்கிரம் வந்துடு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு வாயன் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கா. ஜேகே அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஜேகேனாலே அங்கே போலீஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஆனால் வாயன் அதுக்கு ஆப்போசிட். அப்படியே வாயன் ரொம்ப கேரிங்காக லவபிள் பர்சனாக இருப்பா, கொஞ்சம் இன்னசென்ட்டு கூட. இப்போ வாயன் அப்படியே அந்த ஃபோட்டோவுக்கு அடிச்சினதாக கிஸ் பண்ணிட்டு, சரி மாமா நானும் பாப்பாவும் தூங்க போகிறோம், லூனா கூட தூங்கிட்டு இருக்கா, நாளைக்கு நான் ஜூனா பாப்பா லூனா எல்லாருமே நாங்கள் வரோம், என்ன உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வராங்க உங்களை பார்க்கறதுக்காக, நாளைக்கு காலையில் கிளம்பி வரோம் அப்படின்ற மாதிரி இங்கே வயன் சொல்லிக்கிட்டு அப்படியே படுத்திருப்பா. இப்போ சீனை கட் பண்ணி அங்கே லூனாவி பார்க்கலாம். அங்கே ஜூனா தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம லூனாவை போட்டு டார்ச்சராக பண்ணிட்டு இருக்கான். லூனாக்கு செம தூக்கம், ஏன்னா அவள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ஜெக்கோட வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ அதனால் அவள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா, அப்புறம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லை, ஸோ கிச்சனு அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் இப்போ லூனா ரொம்ப டயர்டாக இருக்கனால, ஜூனா தூங்கு ஜூனா, அத்தைக்கு தூக்கம் வருதுல்ல தூங்கு
அப்படின்னு நம்ம லூனா தட்டி விட்டுட்டே இருக்கா. அதாவது ஜூனா தூங்குறன்னு சொல்லிட்டு அவன் முதுகலை தட்டி விட்டுட்டே இருக்கா. ஆனால் ஜூனா தூங்குற மாதிரி இல்லை. அத்தை தூங்காதீங்க, எனக்கு தூக்கம் வரல அத்தை, நீங்களும் தூங்காதீங்க. ஜூனா அத்தைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்புறம் அத்தை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண உனக்கே தெரியும்ல, கொஞ்ச நேரம் தூங்க விடுச்சோண்ணா அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்கா அவள் தூக்கத்திலே. ஆஹா, நீங்கள் தூங்கக்கூடாது அத்தை, எனக்கு ஒரே ஒரு கதை சொல்லிட்டு தூங்குங்க, நான் கேட்குற ஒரே ஒரு கதை மட்டும் அப்படின்னு நம்ம ஜூனா கேட்குறான். லூனாக்கு கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன மாதிரி கதை வேணும் அப்படின்னு லூனா இப்போ தூக்கத்துலேருந்து ஏஞ்சி அப்படி கேட்குறா. உங்களுக்கும் எங்கள் அம்மா வயனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூனா கேட்குறான். அப்போ உனக்கு நான் எப்படி வயனை மீட் பண்ணேன், அதாவது உங்கள் அம்மாவை எப்படி மீட் பண்ணேன்னு உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு லூனா கேட்குறா. இப்போ அப்படிதான் ஜூனாவும் தலையாட்டிக்கிட்டே ஆமாம் 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 எனக்கு தெரியணும், நீங்களும் அதாவது எங்கள் அம்மாவும் எப்படி ஃப்ரெண்டாக ஆனீங்க, ஏன்னா லைட்டாக உங்கள் 2 பேருக்கும் ஒரு சிஸ்டர் பாண்ட் வருதில்ல, அதனால தான் கேட்குறேன். அடப்பாவி, இதெல்லாம நோட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு லூனா கேட்குறான். அத்தை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கதையை மழுப்பாதீங்க, நீங்கள் கதையை சொல்லுங்க அப்படின்னு ஜூனா கேட்குறான். இப்போ லூனாவும் சரி சரி, இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரி உனக்கு இதுதான் சரியா, சொன்னோன்னே தூங்கிடணும் சரியா அப்படின்னு இப்போ லூனா சொல்கிறாங்க. இப்போ ஜூனா சரி சரி நான் தூங்குறேன், நீங்கள் கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜூனா ரொம்ப ஆர்வமாக அப்படியே உட்காந்துருக்கான். உட்காரக்கூடாது, உட்காந்து நீ தூங்க மாட்டேன், இந்தா மடியில் படுத்துக்கோ அப்படி லூனா என்ன பண்றானா அப்படி ஜூனாவை அழகா குழந்தை மாதிரி அவ மடியில அப்படி படுக்க சொல்றா. இப்ப ஜூனாவும் அப்படி அழகா குழந்தை மாதிரி நம்ம லூனாவோட மடியில அப்படி குழந்தை மாதிரி படுத்துட்டு இருக்கான். இப்ப லூனாவும் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இப்போ லூனா கேட்டோன்னே ஜூனா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜூனா சொல்றான். ஸோ ஓகே மிஸ், வாங்க நம்மள அந்த கதைக்குள்ள போயிடலாமா, சரி வாங்க போகலாம். லூனா தான் மம்மி என்ன எனக்கு காஃபிலாம் இன்னும் வராதா அப்படின்னு லூனா கத்திட்டு இருக்கா. இப்போ லூனாட அம்மா பார்த்துட்டு காஃபி தானே ஏதோ தரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் தராங்க. அதாவது நம்ம லூனாவோட அம்மா தான், அவங்க வந்து இப்போ காஃபி கொடுக்குறாங்க. லூனாவும் போதும் போதும், ஒரு கப்பு தானே கேட்டேன், ஏன் இன்னொரு கப்பு, இது உன் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணா காஃபி குடிப்பானா அப்படின்னு லூனா யோசிக்கிறா. இப்போ லூனாவோட அம்மா பார்த்துட்டு உன் அண்ணனுக்கு காஃபி கிடையாது, அவனுக்கு பிடிச்ச பிளாக் டீ அதுதான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ அப்படி தான் லூனாவோட அம்மா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னது பிளாக் டீ குடிக்கிறானா அவனா அப்படி சொல்லிட்டு இப்போ லூனாவும் சரி அவன் என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல். ஏன்னா அவங்க அம்மா காலேஜுக்கு கிளம்ப சொல்லியிருப்பாங்க லூனாவோட அம்மா. சரின்னு சொல்லிட்டு லூனாவை யாருக்கும் தெரியாமல் நைஸாக அப்படியே அவங்க அம்மா போனதுக்கப்புறம் பார்க்குறா. அங்கே நம்ம ஜேகே செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான், வெயிட் லிஃப்டிங் தூக்குறது அது இதுன்ட்டு. அப்படி நம்ம ஜேகேவோட பாடி பார்க்கணுமே, அவ்வளோ 6 பேக், அவனோட ஆர்ம்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இப்போ லூனா பார்த்துட்டு அடப்பாவே 1 மாதத்துல எப்பட்றா இவ்வளோ பெருசாக ஆகுன அப்படி லூனா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருப்பா. இப்போ அப்படியே தான் நம்ம ஜேகேக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பார்த்துட்டே இருந்திருப்பா. டக்குன்னு அங்கே பிளாக் டீ அங்கே தான் வச்சுருப்பாங்க. லூனா தெரியாதனமா தட்டி விட்டுறா. இப்போ அது கீழே விழுந்து உடஞ்சிருது. ஜேகவும் என்ன எதுன்னு திரும்பி பார்க்குறான். ஐயோ தள்ளி விட்டுட்டேனே, இப்போ கோவப்பட போகிறான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லூனா நின்றுட்டே இருக்கா. ஜேகே அப்படியே வந்து ஏய் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு ஜேகே கோல்டாக கேட்குறான். அண்ணா சாரிண்ணா மன்னிச்சிரு, காதுக்கு இல்லாத வலிக்குது வலிக்குது, சாரி சாரி சாரி, இதுக்கப்புறம் வரமாட்டேன், மன்னிச்சிரு மன்னிச்சிரு, மன்னிப்பு மன்னிப்பு, சாரி 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 அப்படின்னு லூனா கத்திட்டு இருக்கா. ஏன்னா ஜேகே அவளோட காதை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. இப்போ அப்படி ஜேகே எனக்கு இப்போ தெரியாது, எனக்கு இப்போ பிளாக் டீ வேணும் அப்படின்னு ஜேகே கோல்டாக சொல்கிறான். அண்ணா தெரியாம தானே தள்ளி விட்டான், உன் தங்கச்சிக்காக இதை கூட விட்டு கொடுக்க மாட்டியா? ஏன்னா விட்டு தரணும், அதுக்காக தங்கச்சின்னா எல்லாத்தையும் விட்டு தரணுமா? அண்ணா நீ போலீஸ் தான், இல்லைன்னு சொல்லலாம், அதெல்லாம் எதுக்கு நீ ஃபேமிலி மேட்ருக்கு கொண்டு வர அப்படின்னு லூனா கேட்குறா. ஏய் நான் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், நான் என்ன வேணா பண்ணலாம், விட்டா உன்னைய கூட ஜெயிலில் வைக்கலாம். என்ன ஜெயிலில் வைப்பியா? ஏன்னா உன் தங்கச்சிடா. என்ன சொன்னா அப்படி சொல்லிட்டு அகெயின் மறுபடியும் ஜேகே காதை பிடிச்சி கிள்றான். இப்போ அப்படி ஜேகேயோட அம்மா வந்திருப்பாங்க. ஐயோ உங்களுக்கு என்ன இதே பொழப்பா போச்சா, சும்மா சும்மா சண்டை போடுறீங்க, எங்கேயா அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கீங்களா? மா இவ்வளோ சும்மாக்க சொல்லுங்க,
நான் மட்டும் 7 வேலை செஞ்சுட்டு இருந்தா நடுவில் வந்து பிளாக் டீயை கொட்டிட்டா. என்னது பிளாக் டீயை கொட்டிட்டாளா? லூனா உன்னை காலேஜுக்கு தானே கிளம்ப சொன்னேன், என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு லூனா அம்மா கேட்குறாங்க. அம்மா அது அண்ணன் என்ன பண்ணுறான்னு அக்கறையாக பார்க்கலான்னு வந்தேன், அதை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காம்மா அப்படின்ட்டு இப்போ லூனா அப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அம்மா நான் மட்டும் 7 வேலை செஞ்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் வந்து பிளாக் டீயை கொட்டிட்டாம்மா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ ஏன்டி அவன் பிளாக் டீயை கொட்டின? அம்மா நான் தெரியாம தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு அண்ணன் இப்படி பண்ணுறான், ரொம்ப பண்ணுறான், சிப்போடா கொஞ்சம் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு லூனா போயிருப்பா. இப்போ அப்படி ஜேகேவோட அப்பா வராது. அம்மா என்ன பிரச்சனைங்க அப்படின்னு அவன் கேட்குறேன். டேடி பாருங்க டேடி காது அப்படின்ட்டு காதை காட்டுறா. பார்த்தா ரொம்ப ரெட்டாக இருக்கு. ஐயோ லிட்டில் பிரின்சஸ் என்னாச்சுமா? அண்ணா கிள்ளிட்டான் டேடி, நான் வேணான்னு சொன்னேன், எனக்கு அதை பூச்சி கிள்ளிட்டான், இந்த போலீஸ் வித்தியெல்லாம் என்கிட்ட காட்டுறான் டேடி அப்படின்ற மாதிரி இங்கே லூனா குழந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவ தான் டேடி லிட்டில் பிரின்சஸ். ஸோ அதனால ஐயோ என் பொண்ணுக்கு அது என்ன இவ்வளோ செவந்திருக்கோ, டேய் அறிவில் உனக்கு அப்படின்னு இப்போ அப்படியே ஜேகே அப்பா கேட்குறாரு. அப்பா தேவையில்லாமல் அங்கே இருக்க பிளாக் டீயை கொட்டிட்டாப்பா. டேய் அம்மா வச்சாங்கல்ல, வச்சவொடனே குடிக்காம என்னடா உனக்கு வேலை? அப்பா இங்கே நான் ஜிம் பண்ணிட்டு இருக்கல, தேவையில்லாமல் எதுக்கு அவள் கை வச்சா அப்படின்ற மாதிரி ஜேகே கத்திட்டு இருக்கான். டேய் ஒருத்தவங்க மரியாதையாக எடுத்துகிட்டு வராங்கண்ணா அதை வாங்கி குடிக்கணும்னு ஒரு நேரங்காலமே இல்லையாடா, அது அப்படியே பூச்சி வண்டு ஏதாவது விழுந்தா அதையும் சேர்த்து குடிச்சிருவியா அப்படின்னு ஜேகே அப்பா கேட்குறாரு. அப்பா எதுக்கு இப்போ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, செல்லம் கொடுத்து அவளை ரொம்ப கெடுத்து போடுறீங்க, அவள் பாருங்க எப்படி சிரிக்கிறான்னு அப்படின்னு ஜேகே சொல்லும் போது இப்போ அப்படியே ஜேகே இப்போ பார்க்குறாரு. பார்த்து அப்படியே அழுகிற மாதிரி அப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருக்கோம். டாடி நான் ஏன் ட்ராமா பண்ண போகிறேன், நான் என்ன நம்ம அண்ணன் மாதிரி நானே ட்ராமா போடுறேன் மாஸ்டரா, நான் அப்படிலாம் இல்லை டாடி, லூனா என்றைக்குமே ஒரே ஒருத்தி தான் அப்படின்ட்டு இப்போ லூனா ஜேகே பார்த்து கண்ணடிக்கிறா. அப்பா பாருங்கப்பா இப்போ கூட கண்ணடிச்சா அப்படி ஜேகே சொல்கிறேன். டேய் நீ நிறுத்துடா போதும், நீ ஜிம்மு பண்ண வரைக்கும் போதும், நீ ஆஃபீஸ் கிளம்பு, லூனாம்மா நம்ம காலேஜ் கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் லூனாவை கூட்டிட்டாங்க. அப்பா போறாது. இப்போ ஜேகே பார்க்குறான். பிசாசு எனக்குன்னே வந்துருச்சு. மா அவளை என்னன்னு கேளுங்களாம்மா. ஏம்மா அவருக்கு தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கால, ஃபைனல் இயர் கிட்ட வந்துட்டா, எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கூடாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஏய் இருடா கல்யாணம் தானே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற நம்ம ஜேகே அம்மா சொல்லிட்டு அவங்களே போயிடுறாங்க. குட்டி சாத்தானே உன்னை அப்படியே இருக்கே அந்த வெயிட் லிஃப்டிங் அப்படியே மண்டையில் போட்டு தங்கச்சின்னு கூட பார்க்காம கொலை பண்ணிடுவேன். ஐயோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம போலீஸ் அப்படி போயிடும். ஆஹா ஜேகே அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, ஆல் இஸ் வெல் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்ட அப்படியே தான். ஆமாம் பிளாக் டீ கிடைக்காதா அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படி தான் அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து வேவ் பண்ணிட்டு அப்படியே வரான். ஸோ அப்படியே ஜேகே குளிச்சுட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரான். அதாவது நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஜேகே போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி ஆமாம் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே கிளம்பும் போது அண்ணா என்னது அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறான். ஆமாம் அண்ணா என்னையும் காலேஜில் விட்டுற முடியுமா அப்படின்னு ஜேகே பார்த்து பாசமாக சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவள் ஐஸ் வைக்கிறா. ஏன்னா இப்போ ஜேகே நல்லா அடித்து திட்டி விட்டுருப்பான்ல. ஸோ இப்போ என்ன இருந்தாலும் காலேஜ் அவன் தான் போய் விடணும். அதனால இப்போ ஜேகே பார்க்குறான். என்ன என்னை ரொம்ப மரியாதை பொங்குது அப்படின்னு ஜேகே கேட்குறான். என்னன்னா நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறது தப்பாண்ணா அப்படின்னு நான் ஒரு டைமும் அண்ணான்னு கூப்பிடும் போது நம்ம ஜேகேக்கலாம் கல்லே கடுப்புத்துறாளே, இப்போ அவளை எங்கேயும் கூட்டு போகலன்னா என்ன சாவடிப்பா, அது எங்கள் அப்பா தொல்லவே வேணாம், ஏன்டா என் பிள்ளைய கூட்டு போடா, உனக்கு அதோடே என் பிள்ளைய கூட்டு போகிறதோடே உனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியமா அப்படின்னு என்னை கேட்டு கொள்ளுவான். சரி நம்மளே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு ஜேகே. சரி ஓகே லூனா வா போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குமா அப்படின்னு லூனா கேட்குறா. எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு ஜேகே கேட்குறான். அது வந்து அப்படி லூனா யோசிக்கிறா. ஏய் எதுக்குடி 1000 ரூபாய், நீ எதுக்குன்னு சொல்லு அப்போ தான் தருவேன். எங்கள் காலேஜுக்கு ஒரு லெக்சர் வந்திருக்காங்க, அதாவது வேற ஒரு லெக்சருக்கு பதில் இவங்க வராங்க, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியலையா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு அவங்க தான் லெக்சராக இருக்க போகிறாங்க, அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அதாண்ணா அப்படின்னு இப்போ லூனா ஐஸ் வைக்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஏய் உனக்கெலாம் தர முடியாது படி அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். அண்ணா ப்ளீஸ்ண்ணா கெஞ்சி கேட்குறேன், ஓச தங்கச்சி தானே, உன் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி
தங்கச்சி தானே, ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு நம்ம லூனா கெஞ்சுறா. ஐயோ சாவட்டிக்கிறாளே அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜேகேயோட அப்பா ஸ்டெப்ஸ் இறங்கி வராரு. ஐயோ இந்த ஆள்கிட்ட கண்ணில் மாட்டணும், அவ்வளோதான். காலையிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்கிற மாதிரி நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நடக்கும். ஐயோ நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை. லூனா சரி வா கிளம்பி வா அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படி தான் லூனா கூப்பிட்டு போகிறான். இப்போ அப்படி தான் போலீஸ் ஜீப் தான். லூனா கையை வச்சு சும்மா இருண்ணா, இது கவர்மெண்ட்டு, அண்ணோடது கிடையாது, அதனால் இங்கே குசும்பு வேலையெல்லாம் காமிக்கக்கூடாது சரியா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறான். இப்போ அப்படியே லூனா பார்த்துட்டு ஐயோ நான் தெரியாதனமாக அங்கே இருக்க ஒரு பேப்பரை கிழிச்சிட்டேனே அப்படின்னு லூனா சொல்கிறா. எதை கிழிச்சிட்டியா அப்படின்னு ஜேகே பார்க்குறான். ஆக்சுவலி இந்த விண்டோலலாம் சன்லைட் வந்து மூஞ்சில் படக்கூடாது சொல்லிட்டு பிளாக் கலரில் ஷீட் மாதிரி ஒட்டுவாங்கள்ல, ஸோ அதுதான் லூனா பிச்சிருப்பா லைட்டாக. ஸோ இப்போ ஜேகே பார்த்துட்டு ஐயோ 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 ஏய் அது கவர்மெண்ட் வண்டிடி, உதயண்டி கிழிச்ச அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். அதுவா ரொம்ப நேரம் அப்படி நீட்டுக்கிட்டே இருந்துச்சா, சரி என்னடான்னு வந்த உடனே பிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு லூனா சொல்கிறா. ஐயோ ஏய் இது கவர்மெண்ட் ஜீப்படி எந்த இல்லை, இப்போ நான் என்னடியோ அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அண்ணா அதை நீ பார்த்துக்கோ, அங்கே தெரிஞ்சுப்பார் அந்த கிஃப்ட் ஷாப்பில் நிறுத்துண்ணா, நான் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி லூனா சொல்கிறா. உனக்கு ஓன் கவலை, எனக்கு ஏன் கவலை. ஐயோ இவ்வளோ மாதிரி ஒரு தங்கச்சி, பிசாசு பிடிச்ச பைத்தியக்காரி பிடிச்ச தங்கச்சி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஏய் அங்கே தானே அப்படின்னு ஜேகே கேட்குறான். இப்போது அப்படி லூனா பார்த்துட்டு அங்கே தான் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூனாவும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. முதல்ல இறங்குடி குட்டிச்சாத்தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே டோரை திறந்து விடுறான். அண்ணன் டோர்லாம் எனக்கு திறந்து விடுறாரு அப்படின்னு லூனா சொல்கிறான். மறு கிளம்புடி அப்படின்ட்டு இப்போ ஜேகே லூனா பார்த்து இது அப்புறம் அண்ணனுக்கு வர்க்கு இருக்கு, நீ என்ன பண்ண, அங்கே ஒரு பஸ் வருது இல்லை டாக்ஸியும் வரும், புக் பண்ணிட்டு காலேஜுக்கு நேராக போ, ஒரு 5 கிலோமீட்டர் தான், நடந்து கூட போ, என்ன காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே காசு தரான். இந்த காசு இருக்கட்டும், 1000 ரூபாய் இங்கே எடு 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 அப்படின்னு நம்ம லூனா கையை நம்ம ஜேகே முன்னாடி நீட்டி கேட்குறா. ஐயோ தேவையில்லாமல் கடைக்கு கூப்பிட்டு வந்தோம், காசு எடுத்துருவா மாற்றிட்டோமே, ஜிபே பண்ணுறேன் போ. நீ உண்மையாக பண்ணுவியா, நம்பலாமா, ஐ கேன் ட்ரஸ்ட் யூ அப்படின்னு நம்ம லூனா கேட்குறா. ட்ரஸ்ட்டு பண்ணலாம் போ, ஜிபே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஃபோன் எடுத்து ஜிபே பண்ணி விடுறான். அப்படியே ஒரு 2000 ரூபாய் போட்டால் நல்லாயிருக்கும், கேட்டீனில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. இப்போது ஜேகே பார்த்துட்டு இதுவே போட்டது பெரிய விஷயம், அம்மா கிட்ட சொன்ன உனக்கு வீட்டில் சங்கு அறுக்கிறது தான், மரியாதையாக போயிடு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். போடா நீலாம் அண்ணனாவே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு வாடா போடான்னு தான் கூப்பிடணும், அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு டே பை வேஸ்ட் பண்ணிட்டேன், போடா 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 அண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு லூனா போயிடுறா. இப்போ ஜேகே சரியான பிசாசாக இருப்பா போலக்கு சே அப்படி சொல்லிட்டு ஜேகே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஏன்னா லூனா இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே ஒரு குழந்தை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லூனா பார்க்கவே ஒரு குழந்தை மாதிரி தான். ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கோல்டாகவே இருப்பான். பட் ஆனால் லூனா அப்படியே ஆப்போசிட், ரொம்ப இன்னசென்ட்னு சொல்ல முடியாது, பட் இன்னசென்ட் பட் குழந்தை மாதிரி சைல்டிஷாக இருப்பா. ஜேகேக்கு எப்பயுமே நம்ம லூனா இப்படி இருக்க தான் பிடிக்கும். பட் ஆனால் எல்லா டைமும் அவன் வந்து அட்மையர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஒரு நேரத்தை டென்ஷனாக கத்திடுவான். அப்போ போய் அவனே போய் சாரி கேட்பான். இந்த மாதிரி தான் டேஸஸ் போயிட்டுருக்கும். நம்ம ஜேகேக்கு லூனாக்கும் ஒரு அழகான அண்ணன் தங்கச்சி பாண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஜேகே அப்படி ஒரு சாங் போடுறான். என்ன சாங்னா ரத்தத்தின் ரத்தமே, அந்த அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் இருக்கிற அந்த அழகான சாங் தான் போட்டு கேட்டுட்டு அப்படியே அவன் ஜீப்பில் அப்படி கிளம்பிட்டு இருக்கான் அவனோட ஒர்க்குக்காக. இப்போ அப்படியே ஜேகே அவன் ஜீப்பை அவனோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிப்பாட்டுறான், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. ஸோ ஜேகேவை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாருக்கும் பவ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஜேகேக்கு பவ் பண்ணுறாங்க. இப்போ சீனை கட் பண்ணி லூனாவை பார்க்கலாம். லூனா சைல்டிஷாக அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு முன்னாடி எங்கள் ப்ரொஃபஸருக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு தரணும் மேடம். அவங்க மேலா ஃபீமேலா? அவங்க ஃபீமேல் தான். ஒரு அழகான க்யூட்டான கிஃப்ட்டு ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு இப்போ நம்ம லூனா கேட்டுட்ருக்கா. அண்ணா 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கான், அதனால் நீங்களும் 1000 ரூபாயில் ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வேர்த்தான ஒரு கிஃப்டாக கொடுங்க, அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம லூனா சொல்லிகிட்ருக்கா. ஓகே மேம் நான் காட்டுறேன்
அப்படின்னு அவங்களும் ஒர்க் பண்ணுற லேடிஸும் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய டெடிபேர் போட்டு மாதிரி தென் காஃபி கப் அந்த மாதிரிலாம் வந்து கிஃப்ட் காமிக்கிறாங்க. லூனா பார்க்குறா, எல்லாமே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் அவளுக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியவே இல்லை. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கே, எதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லூனா யோசிச்சுட்டே இருக்கா. சரி, இந்த டெடிபேர் ரொம்ப அழகாக இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. மேபி அவங்களுக்கு ரெட்டு பிடிக்கலாம். அக்கா, இதுவே நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம லூனா சொன்னோன்னே அவங்களும் பேக் பண்ணி இப்போ லூனா கையில் கொடுக்குறாங்க. லூனா அப்படியே ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு, இது மேம்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், அவங்க ரொம்ப பார்க்க அழகாக இருப்பாங்கன்னு அப்படியே பழைய மேம் சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்கள மாதிரியே இந்த டால் ரொம்ப அழகாக இருக்கும், இதை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு லூனா சொல்லிக்கிட்டே அந்த டாயை எடுத்துகிட்டு, அதாவது அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே நேராக அவள் காலேஜுக்கு தான் டாக்ஸி பிடிச்சிட்டு இப்போ வந்துட்டுருக்கா. அங்கே ஆல்ரெடி அந்த மேம் வந்துட்டாங்க. ஐயோ, அப்போ இன்னைக்கு லேட்டு தான், போச்சு போச்சு, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேக வேகமாக அவள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய், சாரி மேம், கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு நம்ம லூனா கேட்குறா. இப்போ நம்ம வயன் அப்படி சின்னதாக அழகாக ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல இருக்கட்டும், உள்ளவாமா அப்படின்றாங்க. இப்போ நம்ம லூனா நம்ம வயனை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டா. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நம்ம லூனாக்கு. தேங்க்யூ மேம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு லூனா சொல்கிறா. நம்ம வயன் அப்படி சின்னதாக ப்ளஷ் ஆகிட்டு, தேங்க்யூ போய் உட்காருங்க அப்படின்னு நம்ம வயன் ரொம்ப மரியாதையாக நம்ம லூனாவை ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்க பசங்களை பார்த்துட்டு, சரி, என்னை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது, நான் நியூவான டீச்சர், ஸோ அதனால் நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வயன், எனக்கு பெரிய காலேஜில் லெக்சர் ஆகணும்னு ஆசை. எனக்கு என்னன்னு தெரியல, டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். சின்ன வயசில் எங்கள் டீச்சர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்களாம் டீச்சர் ஆகி பாருங்க, அப்போ தான் கஷ்டம் தெரியும்னு. ஏன்னா அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரம். நாங்கள் அப்போல்லாம் சும்மா தான் கத்திகிட்டு இருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, டீச்சருன்றது ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது டீச்சரோட ஒர்க் எப்படின்னா. ஸோ நீங்கள் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் தருவீங்கன்னு தெரியல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பிடிச்சபடி நான் இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு வயன் அப்படி கேரண்டியோட சொல்கிறாங்க. லூனாக்கு அவங்க பேசுகிற அந்த மொழி, அப்புறம் அவங்க அந்த யூஸ் பண்ணுற ஸ்டைலு, அது எல்லாமே லூனாக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அவளும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறா. மேம், நான் உங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வயனுக்கு கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நம்ம வயன் கூட ரெண்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. லூனா மட்டும் உட்காந்துருக்கா. லூனா பக்கத்தில் ஜாயின் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு, ஏய் லூனா, மேம் வராங்கன்னு உனக்கு முன்னாடி தெரியும்ல, எந்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு ஜாய் கேட்குறா. அப்படிலாம் கிடையாது, நான் மேம்க்கு கொண்டு வந்திருக்கேன், இதோ பாரு அப்படின்னு நான் ஒரு டெடிபேர் காட்டுறா. இப்போது அப்படி ஜாய் சிரிச்சுக்கிட்டே, அங்கே பாருடி, அங்கே எத்தனை பேர் என்னென்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு, நீ போய் டெடிபேர் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜாய் கேட்குறா. இப்போ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, சைலன்ஸ், என்னாச்சு அப்படின்னு நம்ம வயன் கேட்குறா. நம்ம லூனா ரொம்ப சேட் ஆகிட்டு, மேம் உங்களுக்கு இந்த டெடிபேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம லூனா கொடுக்குறா. இப்போது அப்படி தான் வயன் அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. வாவ், என் வேர்ல்டுலே, அதாவது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டாய் பார்த்தது கிடையாது. குழந்தைல அப்பா அம்மா நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு டெடிபேரை பார்த்ததே கிடையாது. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வயன் கேட்டோடனே, மேம் உங்களுக்கு ரெட்டு பிடிக்குமா அப்படி லூனா கேட்குறா. ஆமாம், எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை மேம், நான் சின்ன கெஸ்ஸிங் மூலயமா தான் வாங்கினேன். அப்படியா, ரொம்ப நல்லாயிருக்கு லூனா அப்படின்ற மாதிரி வயன் சிரிச்சுக்கிட்டே அவள் அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறா. அதாவது லூனான்ற வேர்டை ரொம்ப அழகாக வயன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு லூனாலாம் செம ஃப்ளாட்டு, அதாவது வயனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே லூனா இருக்க நம்ம வயன் மேலே அதிகமான மரியாதையும் அக்கறையும் காமிச்சிட்ருக்கா. ஏன்னா அவங்க டீச்சருன்ற தாண்டி ரொம்ப ஃப்ரெண்டாக வயன் பழகிட்டுருக்கா. ஏன்னா அவ்வளோ கேரிங் பண்ணிகிட்ருக்கா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கஷ்டப்படக்கூடாது, அதாவது மார்க்கை நினச்சி, மார்க்கெல்லாம் மேட்ரே கிடையாது பசங்களா, நீங்கள் படிக்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வயன் ஒரு டைமும் சொல்வா. ஸோ அதெல்லாம் நம்ம லூனாக்கு கேட்கும் போது அவள் எப்போ டவுனாக ஃபீல் பண்ணும்போது அவள் எப்பயுமே வயன் கூட வந்து உட்காந்தா போதும், வயன் டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடுவா. ஏன்னா வயன் அவள் நிறையா அட்வைஸ் பண்ணுவா, நிறையா கம்ஃபர்ட் கொடுப்பா. அதனாலவே லூனாக்கு ஒரு அக்கா இல்லாத ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ
இப்போ வாயன் கூட இருக்கும் போதெல்லாம் அவள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா டே பை டே. ஸோ அப்படி தான் காலேஜில் செம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலவே லூனா ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஸோ எப்பயுமே நம்ம வாயன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்பயுமே உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் படித்ததை என்றைக்குமே மைண்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வாயன் சொல்லிகிட்டே இருப்பா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லூனா அவள் படித்ததை மட்டும் அவள் பிரெயினுக்கு கொண்டு வரா. ஸோ அதனால் அந்த எக்ஸாமும் நல்லா லூனா பண்ணிடுறா. இப்போ அப்படி தான் வாயன் எல்லாருக்கும் டாட்டா டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி லூனா வரா. என்ன லூனா நல்லா பண்ணியா அப்படின்னு வாயன் கேட்குறாங்க. இப்போ லூனாவும் ஐயோ மேம் நான் ரொம்ப நல்லா பண்ணேன், நீங்கள் இருந்தனால தான், நீங்கள் கொடுத்த அட்வைஸ், நீங்கள் கொடுத்த கைடன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் மேம், கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன், மேபி நான் ஃபஸ்ட் கிளாஸில் கூட பாஸ் ஆகலாம் அப்படின்ல நான் சிரிச்சுக்கிட்டே போகிறா. இப்போ அப்படியே வாயின் பார்த்துட்டு உன் ப்ரேயர்ஸ் உன்னோட விஷஸ் எல்லாமே நிறைவேறும் லூனா, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, மார்க்கெல்லாம் மேட்ரே கிடையாது, நம்ம எப்படி ஒருத்தவங்க கூட இருக்கிறோமோ அதுதான் மேட்டர் ஆகும், தட் டிஃபர்ஸ் த மேட்டர், ஓகேவா? ஸோ நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, காட் இருக்காரு, அவர் மேலே ட்ரஸ்ட் வை, போதும், ட்ரஸ்ட் பண்ணு காடை, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம வாயின் சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்பியிருப்பாங்க. லூனாக்கு அப்படியே இன்னர் ஃபுல்லாக, அதாவது அவளோட பாடி ஃபுல்லாக, அதாவது அவளோட பிளட்டுலேருந்து எல்லாமே அவளுக்கு பாசிட்டிவ் வைபாக இருக்குது நம்ம வாயின் சொன்ன வேர்ட்ஸ் மூலயமா. ஸோ அவளுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக இப்போ பாசிட்டிவ் வைபோடு அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ ஆஸ் யூஷுவல் அடுத்த எக்ஸாமுக்குலாம் படிக்க ஆரம்பிச்சிடுறா லூனா. ஸோ ஃபைனலி செமஸ்டரும் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே தான் வாயின் அவளோட சப்ஜெக்ட் தான் சைன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. இப்போ லூனா ஒரு வேளை பாஸ் ஆகிடுவல்ல, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு லூனாவோட பேப்பர் வருது. இப்போ அப்படியே வாயனும் லூனா எங்கே வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ வாயனோட டோட்டலி மாறிடுச்சு. இப்போ அப்படி தான் வாயன் முன்னாடி லூனா நின்றுட்டுருக்கா. என்ன லூனா அது, இவ்வளோ ஒரு தப்பான மிஸ்டேக் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது எப்படி பக்கத்தில் 2-0 வர மாதிரி மார்க் எடுத்திருக்க அப்படின்னு வாயன் கேட்குறா. மேம் என்னாச்சு, ஏன் நான் நல்லா பண்ணலையா அப்படின்னு லூனா கேட்குறா. நல்லா பண்ணலையா, அப்புறம் எப்படி மார்க்கில் 2-0 ஆட் ஆகிருக்கு அப்படின்னு வாயின் கேட்குறா. யாருக்குமே ஒன்றுமே புரியல. லூனாக்கும் தான் மேம் அப்போனா ஒழுங்காக பண்ணலையா அப்படின்னு லூனா கேட்குறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பயம். வாயன் வேறு இப்போ டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டால. ஸோ அப்படியே லூனாவை பார்க்குறா. இப்போ வாயன் அப்படியே அவள் சேர்லேருந்து ஏஞ்சி நின்று, நம்ம கிளாஸில் யாரும் வாங்காத மார்க்கு லூனா ஒரே பொண்ணாக வாங்கியிருக்கா. அவளோட மார்க் என்னன்னு தானே நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கிளாஸ்லேயே லூனா தான் ஃபுல் மார்க் எடுத்திருக்கா. எல்லோரும் லூனாக்கு கிளாப் தட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாயன் ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே செமையாக கிளாப் தட்டி சவுண்டு போட்டுட்ருக்காங்க. லூனா எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. ஸோ இப்போ லூனாவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ அதாவது 100 மார்க் எடுத்திருக்கா. ஸோ அதான் பக்கத்தில் 2-0. இப்போ லூனா அப்படியே வாயனை பார்க்குறா. இப்போ வாயன் கங்க்ராச்சுலேஷன் லூனா, கீப் இட் அப், இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணணும், ஓகேவா அப்படின்னு வாயின் கேட்ட உடனே இப்போ அப்படியே லூனாலாம் செம்ம ஹாப்பி. இருக்க நம்ம லூனாக்கு வாயின் மேலே அவ்வளோ ஒரு கேர், ஒரு பாசம் அப்படி நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே வாயன் ஹக் பண்ணிட்டு லூனா போகிறா. எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க லூனா பண்ண வேலை. இது வாயனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. லூனா அங்கே போய் ஷையாக அவள் பெஞ்சில் உட்காந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே ஜேகேவோட போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கலாம். அங்கே ஒரு ஆளை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவர் பார்க்குறாரு. சொல்டா, எங்கே அந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வச்சுருக்கா சொல்லு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. இப்போ ஜேகேக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார். அவர் அப்படியே இப்போ அவனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாரு. 50 பொண்ணுங்களை, டேய் என்னடா 50 பொண்ணுங்களாம் உனக்கு பார்க்க ஈஸியாக இருக்கா? உன் பொண்ணை வேணா பொடிக்க சொல்லாமா அப்படின்னு ஜேகே கோல்டாக கேட்குறாரு. சார் விட்டுருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த பொண்ணுங்க எல்லாரையும் நான் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். அடிக்காமல் உன்னை விட்டா நீ திருந்த மாட்ட சார், விட்டுருங்க சார் பாவம் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அசிஸ்டன்ட், இவனை அப்படியெல்லாம் விடக்கூடாது, இவனை அடிச்சு குச்சி உடையணும். இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறானா, அந்த குச்சிக்கு ஆயில் தடவிட்டிங்களா
அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் தடவியாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே கையில் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே அந்த குச்சி எடுத்து அப்படியே அவரோட காலில் அடிக்கலான்னு ஜேகே எடுத்துட்டு வரான். இப்போ அவர் சார் 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 அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஜேகே ஏண்டா நான் என்ன ஒன்ன மாதிரியா, உன் குடும்பத்தில் எவனோ உனக்கு பணம் தரலை, அதுக்கு சொல்லிட்டு அவனோட பொண்ணே கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில பண்ணுற. டேய், அவன் பணத்தை நீ ஒழுங்காக கேட்டு இஎம்ஐயில் வாங்கிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவன் பொண்ணை கடத்தி அவனை டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ கேரண்டி தருவியா? சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை அடிக்கலன்னு வராரு. சார் நான் பண்ணது தப்பு தான் சார், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது சார். ஆனால் எனக்கு வேறு வழி தெரில சார். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். அவங்க இந்த மாதிரி ஏன் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரில. நிறைய தாட்டி பணத்தை கேட்டு பார்த்துட்டேன். அப்படி அவன் தரல நான் எங்ககிட்ட வருது, அதுக்கு நான் அவங்க வீட்டு பிள்ளையா கடத்துவேன். அது என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிற அப்படின்னு கேட்குறான். சார் நான் பண்ணது தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க சார். இதுக்கப்புறம் எந்த பிள்ளையும் இந்த மாதிரி நான் பண்ண நினைக்க மாட்டேன் சார். இந்த தாட்டி விட்டுருங்க சார், நான் அடுத்த தாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் கெஞ்சிட்டு இருக்கான். சரி விடுறா, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களை எங்கே வச்சிருக்க அதை முதல்ல சொல்லு. சார் அது எனக்கு சத்தியமாக தெரியாது சார், எனக்கு உண்மையாகவே தெரியாது சார். இப்போ சொல்கிறியா இந்த குச்சை வச்சு அடிக்கவா அப்படின்னு கேட்குறான். இப்போ அப்படியே அந்த அவர் பார்த்துட்டு சார் எனக்கு சத்தியமாக தெரியாது சார், இதை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகேக்கு தெரியும் அவனுக்கு தான் அந்த விஷயம் எல்லாமே தெரியும்னு. இவன் கேட்குற மாதிரி இல்லை, அந்த குச்செடுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ அவர் பார்த்துட்டு சார் சார் எனக்கு உண்மையாகவே தெரியாது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு அவன் கெஞ்சுறான். ஆனால் ஜேகே கேட்காம இப்போ என்ன பண்ணுறான், அந்த குச்சை வச்சு அவன் காலில் செம்மையாக அடிக்கிறான். அது அவ்வளோ வலிக்கும், ஏன்னா அதில் ஆயில் தடவி அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருக்கான் ஜேகே காலிலே. அவனா பெயினில் துடிக்கிறான். சார் சார் சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார், விட்டுருங்க சார், சொல்கிறேன் சார் அப்படின்னு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். சொல்லு எங்கே வச்சிருக்க அப்படின்னு ஜேகே கேட்டுட்டு இருக்கான். அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடுவில் என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு இப்போ அப்படியே தான் ஜேகேயோட அசிஸ்டன்ட் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவனோட குழந்தை வந்திருக்காங்க. என் புருஷன் என்ன பண்ணீங்க, அவர் எங்கே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேயோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு உன் புருஷன் பண்ண வேலைக்கு நல்லா சார் நல்லா அடிச்சு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ அப்படியே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஐயோ அவரை விட்டுருங்க, எங்களுக்கிட்ட சோறு போடுறதுக்கு அவர் ஒருத்தவர் தான் இருக்காரு, அவரை விட்டுருங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன், அவரை விட்டுருங்க, உங்களுக்கு காலில் விழுந்து கேட்குறேன், என் பிள்ளைக்கு சோறு போடுறது அப்புறம் எனக்கு சோறு போடுறதுக்கு எல்லாமே அவர் தான், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சத்தம்னு ஜேகேவும் போய் பார்க்குறாரு. இப்போ ஜேகே பார்க்குறாரு. யார் நீங்க அப்படின்னு ஜேகே கேட்குற. சார் சார் என் புருஷனை விட்டுருங்க சார், அவர் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு சார், விட்டுருங்க சார் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பக்கத்தில் அவங்க பொண்ணு, அங்கிள் என் அப்பாவை விட்டுருங்க, அவர் ரொம்ப பாவம், அவரை விட்டுருங்க அப்படின்னு அந்த பாப்பா கெஞ்சுது. இப்போ ஜேகே பார்த்துட்டு உங்கள் புருஷன் என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுமா, 50 பொண்ணுங்களை கடத்தியா 50 பொண்ணுங்களையும் அழிக்க பார்த்துருக்காரு, அவங்களோட லைஃப்பையும் வந்து அழிக்க பார்த்துருக்காரு, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு உங்கள் வீட்டுக்காரு, நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு இப்போ ஜேகே கேட்குறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே காசுக்காக பண்ணியிருப்பாரு சார், ஏன்னா அவரே கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு சார், அது எதுவுமே காசு அந்தளவுக்கு கிடைக்கல, அதனால தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் தான் அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டாரு, யாரும் காசு தரேன்னு சொல்லி தான் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு சார், இதுக்கப்புறம் என் புருஷன் அந்த மாதிரி பண்ண மாட்டார், இப்போ ஒரு தட்டி விடுங்க சார், நீங்கள் அடிங்க, ஆனால் தப்பு இல்லை, என் புருஷனை மட்டும் விட்டுருங்க, என் பிள்ளைக்கும் எனக்கும் அவர் தான் சோறு போடுறாரு, அதனால அவர் விட்டுருங்க சார், உயிரோடு வந்துடணும் சார், ப்ளீஸ் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜேகேயோட காலில் விழலான்னு போகிறாங்க. ஜேகே பார்த்துட்டு அம்மா என்னம்மா நீங்கள் காலில் எல்லாம் விழறீங்க, சரி நான் விடுறேன், நீங்கள் போய் அவங்கள கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்ன உடனே அவங்களுக்கு கூட்டு வந்து விடுறாங்க. இப்போ அப்படியே அந்த குழந்தை அவங்க அப்பா போய் ஹக் பண்ணிக்குது. பாத்தியா உன் ஒரே பொண்ணு உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு, ஆனால் காசுக்காக போய் இப்படி பண்ணுறியே, என்னைக்கா இருந்தாலும் ஒரு மனுஷன் உழைச்சாதான் காசு கிடைக்கும், ஈஸியாலாம் யாருக்குமே காசு கிடைக்காது, அதை தெரிஞ்சுக்கோ, இப்போ நீ காசு இல்லாமல் கஷ்டப்படலாம், அதுக்கு நீ வேற வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு ஜேகே சொன்னோன்னே அவர் பார்த்துட்டு சார் நான் போகணும்னு நினச்சேன் சார், ஆனால் யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க, உனக்கு வயசாயிடுச்சு, நீ வேலை செய்ய மாட்ட, ஒழுங்கா எதையும் செய்ய மாட்டேன்னு என்னை தப்பாக பேசிதான் சார் நான் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ உனக்கு எவ்வளோ வேணும் உன் பிள்ளைய படிக்க வைக்க அப்படின்னு ஜேகே கேட்குற. ஒரு 10,000 ரூபாய் வேணும் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும் அப்படியே அவர் சக்தி அவருக்கு
பணம் அனுப்பி வைங்க 10,000 அப்புறம் இவருக்கு காலில் நிறையா அடிபட்டிருக்கு, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எதில் வந்தீங்க அப்படி ஜேகே கேட்குறாரு. நாங்கள் நடந்தே தான் சார் வந்தோம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி சக்தி, அப்படியே இவங்களுக்கு வேண்டிய எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க வீட்டில் பத்திரமா போய் விடணும், சரியா? அப்படியே சக்தியை பார்த்து சொல்கிறாரு. இப்போ ஜேகே சொன்ன உடனே சக்தியும் சரி சார் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சக்தி அப்படிதான் 3 பேரை கூட்டு போகும்போது இப்போ அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு, எங்கள் கொலை சாமியே நீங்கள் தான் சார், ரொம்ப நன்றி சார். ஐயோ அம்மா, புள்ளைய படிக்க வைங்க, அப்புறம் நல்லா வயிறால் சாப்பிடுங்க, சரியா? புள்ளைய நல்லா படிக்க வைங்க அப்படின்னு ஜேகே அனுப்பி வைக்கிறாரு. நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், சரியா அப்படின்னு ஜேகே அந்த பாப்பாவை பார்த்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு, உங்களை மாதிரி நான் போலீஸாக வருவேன் அங்கிள் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிருப்பா. ஜேகே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஜேகே அடுத்தடுத்த ஃபைல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஜேகே இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், ரொம்ப கோல்டாகவும் இருப்பான். இந்த மாதிரி தான் ஜேகேவோட லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ சீனை கட் பண்ணி நம்ம லூனாவை பார்க்கலாம். லூனா அப்படியே தான் நம்ம வயனை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கா. அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகுனது, அப்புறம் வயன் வந்து பாராட்டினது எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஜேகேவும் வராரு. அவர்கிட்டயும் ஒன்று விடாமல் வயனோட கேரக்டர், வயன் எப்படிப்பட்ட பொண்ணு எல்லாமே நம்ம லூனா சொல்லிட்டு இருக்கா. ஜேகேவும் சரி சரி ஓகே ஓகே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிருப்பான். அண்ணா எப்பயுமே இப்படிதாண்ணா சே அப்படி சொல்லிட்டு லூனா தூங்குறதுக்காக போயிருப்பா. ஸோ அப்படிதான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே இப்போ லூனா, அண்ணா நீ என்னை காலேஜில் வந்து விடுறியா அப்படின்ற மாதிரி லூனா கேட்குறா. ஏன் உனக்கு கால் இல்லை, நடந்து போ அப்படின்னு ஜேகே கிளம்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உன் தங்கச்சி இல்லை, என்னை விட்டுற ப்ளீஸ் 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 அப்படின்னு லூனா கெஞ்சிட்டு இருக்கா. சரி ரொம்ப கெஞ்சாதவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் ஜீப்பில் அப்படி கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னைக்கு அது கையை வச்சுட்டு சும்மாரு, அன்னைக்கே அவர் திட்டினாரு, என்ன புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இப்போ அப்படியே தான் லூனாவும் புரிஞ்சுது அப்படின்னு லூனாவும் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வரா. ஸோ அப்படியே தான் அண்ணா அங்கே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி லூனா சொல்கிறா. எதுக்கு காலேஜோட கேட் இன்னும் வரலையே, எதுக்கு இங்கே நிறுத்தணும் அப்படின்னு ஜேகே ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். நீ நிறுத்துனா அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் நிறுத்த சொன்னோடனே ஜேகேவும் நிறுத்திடுறான். இப்போ லூனா பேக் எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடுறா. அங்கே நம்ம வயன்தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம லூனா கேட்குறா. ஏய் லூனா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? நான் காலையில் டீ குடிக்காமல் வந்துட்டேன். அதான் இந்த அண்ணா கடையில் டீ சூப்பராக இருக்கும், நல்லா ஏலக்காய் போட்டு இஞ்சி போட்டு சூப்பராக இருக்கும், நீயும் குடிக்கிறியா அப்படின்னு வாயின் கேட்குறாங்க. இப்போ அப்படி லூனா பார்த்துட்டு, இல்லை ப்ரொஃபஸர் வேண்டாம், நான் வீட்லேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். இல்லை லூனா நீ கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு லூனாவுக்கு இப்போ அப்படியே டீ வாங்கி கொடுக்குறாங்க நம்ம வயன். இப்போ லூனாவும் ஆமாம் ப்ரொஃபஸர் இது உண்மையாகவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம லூனா குடிச்சிட்டு இருக்கா. என்னை ப்ரொஃபஸர்லாம் நீ கூப்பிடு வேணாம், என்னை வயனே கூப்பிடு. ஐயோ வேணாம், நான் ஏன் அப்படி கூப்பிடணும், நீங்கள் என்னோடய ரொம்ப பெரியவங்க, அதுவும் இல்லாமல் என்னோட ப்ரொஃபஸர் நீங்கள், வேணாம் லூனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீ என்னை வயனே கூப்பிடலாம். ஆனால் காலேஜில் நீ ப்ரொஃபஸர்னு கூப்பிடு, இப்போ நீ என்னை வயனே கூப்பிடு. சரி வயன் அப்படின்னு லூனா தயக்கத்தோட சொல்லிட்டு இருக்கா. ஜேகே அப்படியே அவன் ஜீப்ல உட்காந்துக்கிட்டு யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க லூனாவை திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஆனா சரியா கிளியரா தெரியல. வயன் திரும்பிட்டு இருக்கா. அதாவது ஜேகேக்கு வயனோட பேக் சைட் மட்டும்தான் தெரியும். இப்போ ஜேகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, யார் இந்த பொண்ணு, அப்பா நச்சுன புடவை கட்டிக்கிட்டு, இந்த காலத்துல புடவை கட்டி தலை நிறையா மல்லிப்பூலாம் வச்சுட்டு என்ன அம்மா இருக்கா, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஜேகே இப்போ என்ன பண்ணுறானா நேராக அந்த டீ கடைக்கு தான் வரான். இப்போ தான் வயனை பார்க்குறான். வயனை பார்த்தா அந்த நொடியே நம்ம ஜேகே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. என்ன வயன் அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள், ஸோ அதனால தான் ஜேகே மயங்கி விழுந்துடுறான். நீங்கள் அப்படியே அந்த டீயை ரசித்து குடிக்கும் போது சவுண்ட்லாம் போட்டு குடிக்கிறீங்க, லைக் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் குடிக்கிற ஸ்டைலு அந்த மாதிரிலாம். ஜேகே இப்படி உங்களே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நான் பார்த்துட்டு, அண்ணா நீயும் டீ வாங்கி குடிக்கிறியா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த அண்ணா கடையில், இனிமேல் டெய்லி இங்கே தான் நான் வாங்கி குடிக்க போகிறேன் அப்படின்னு லோனா சொல்லிட்டு இருக்கா. இப்போது ஜங்குக் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான்ல. அண்ணா அப்படின்னு லூனா கத்துறா. இப்போதான் நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே அப்படி நின்றுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஹாய், நீங்கள் யார்? நான் லூனாவோட அண்ணன், நான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன் நம்ம சவுத் கொரியாவில் அப்படின்னு ஜேகே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் நான் லூனாவோட ப்ரொஃபஸர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. லூனா பார்த்துட்டு, அண்ணா நான் எப்பயும் சொல்லிட்டே இருப்பேன்ல வயன் ப்ரொஃபஸர், இவங்க தான்
அப்படின்ற மாதிரி லூனா சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. என்னடா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காளா நம்மளை பற்றின்ற மாதிரி. வயனும் அப்படி ஜேகேவை பார்த்துட்டு, லூனா ரொம்ப நல்லா படிக்கிறா, நல்லா படிக்கிற பொண்ணு தான், எக்ஸாம் எல்லாத்துலேயும் சென்டம் எடுக்கிறா, அதனால லூனாவை நீங்கள் பெரிய லெவலில் படிக்க வைக்கணும், ஓகேவா அப்படின்னு வாயின் சொல்லிட்டு இருக்கா. ஜேகே வயனே தான் பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா அவ்வளோ ஃபாலோ ஆயிட்டான். அப்படியே வயனை பார்த்துக்கிட்டே ஹெட்டை மட்டும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். வயனும் சரி லூனா காலேஜ் கிளம்பலாமா, அப்படியே நடந்தே போயிடலாம் வா அப்படின்ற மாதிரி வயன் லூனாவை கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நம்ம ஜீப்பில் ஏறுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னே லூனா பார்த்துட்டு, ஏண்டா என்ன ஜீப்பில் கூட்டு போனா கூட்டு போக மாட்டா, இப்போ வயன் ப்ரொஃபஸர் வந்த உடனே என்னை கூட்டு போறேன்றியா, விட மாட்டேன்டா. அண்ணா நீ உன்னோட அழகான ஜீப்பில், அதாவது கவர்மெண்ட் ஜீப்பில் நீ தனியாக போனா நான் அங்கே கை வச்சு சும்மா இருக்க மாட்டேன்ல, நீ போ, நானும் வயன் ப்ரொஃபஸர் நடந்தே போகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே லூனா சொல்லிட்டு இருக்கா. இப்போ வயன் பார்த்துட்டு, லூனா நீ வேணா அவர் கூட போயேன், நான் வரல, நீ வா நான் நடந்தே போகிறேன். ஐயோ ப்ரொஃபஸர் எங்கள் அண்ணனை பேச்சு நம்பாதீங்க, அவன் இப்படிதான், நாளைக்கு நீங்கள் பர்மனண்ட்டாகவே எங்களோட ஜீப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய கதை பேசுவான், இது பண்ணாத இது கவர்மெண்ட் ஜீப்பு அப்படி இப்படின்னு. ஜேகேவும் சிரிக்கிறான், ஏன்னா பர்மனண்ட் அந்த வேர்டை பார்த்தோன்னே, அதாவது அவள் என்ன மீன் பண்ண வரானா, ஜேகேவோட ஒய்ஃபா மீன் பண்ண வரா நம்ம லூனா. ஜேகே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே, அப்படிலாம் நான் அது சொல்ல மாட்டேன், லூனா நீயும் வா, வயன் நீங்களும் வாங்க அப்படின்னு ஜேகே கூப்பிடுறோன்னே சரின்னு சொல்லிட்டு லூனா, வயன் நீங்கள் முன்னாடி உட்காருங்க, லூனா வேணாம் நீ முன்னாடி உட்கார் அப்படின்னு வயன் ஒரு மாதிரியா ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போது லூனா சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லூனா இப்போ ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறா. இப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜீப் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கு. ஜேகே அந்த மிரர் வழியாக உங்களோட அழகை அப்படியே ரசிச்சுட்டே வரான், சிரிச்சுக்கிட்டே வரான். லூனாக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் லூனாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லூனா காலேஜுக்கே வராமல் போயிருப்பா. இப்போ நம்ம வயன்தான் அப்படி நின்றுட்டு இருக்கா. எந்த டாக்ஸியுமே அந்த சைடு வரவே இல்லை. ஐயோ மணி ஆகுது, மணி 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் லூனாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வர போகணுமே, அம்மா வேற திட்டுவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி வயன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்போதான் ஜேகே அந்த வழியாக கிராஸ் ஆகிருப்பான். ஸோ அப்படி வயனை பார்க்குறான், இது வயன் தானே அப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்குறான். பார்த்தா அது வயன் தான். அவள் அப்படியே ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்கா. இப்போ ஜேகேவும் அப்படியே முன்னாடி ஜீப்பை நிற்பாட்டுறான் வயனோட முன்னாடி. ஸோ இப்போது வயனு என்ன இதுன்னு பார்க்குறா. பார்த்தா ஜேகே இறங்கி வந்து, என்னாச்சு ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு வயனை பார்த்து ஜேகே கேட்குறான். வயனும் இல்லை எந்த டாக்ஸியுமே வரல. ஆமாம் லூனாக்கு என்னாச்சு, ஏன் லூனா இன்னைக்கு காலேஜுக்கே வரல, ரெகுலராக வருவாளே என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு வயன் கேட்குறா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வரல. அப்படியா நீங்கள் வீட்டுக்கா போகிறீங்க? ஆமாம். அப்போது இது லூனா கிட்ட கொடுக்க முடியுமா, அவளை ரெக்கவர் ஆகணும்னு சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி. லூனாக்கு அவள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருப்பா, சாப்பிட்ற திங்ஸ் தான், ரொம்ப ஆர்கானிக்கா. இப்போ ஜேகே என்ன பண்ணுறானா, வயன் சொல்லுங்க ஜேகே, பேசாமல் நீங்களே வந்து கொடுங்களேன். ஐயோ எனக்கு வர டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, லூனாவை பார்த்துட்டு நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம், வேண்டாம், நான் டாக்ஸி பிடிச்சி இல்லை நடந்தே போய்க்கிறேன். இப்போ ஜேகே பார்த்துட்டு, ஐயோ வயன் நீங்கள் லூனாவை பார்த்தபடி ஆயிடுச்சு, அப்படியே உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் போன மாதிரி ஆயிடுச்சுல்ல, நீங்கள் வாங்க நான் சேஃபாக உங்களை விடுறேன், என்னை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு வயனும் அப்படியே உட்காந்துக்கிறா. ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறங்க என்னங்க இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, கல்யாணமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறான். கல்யாணமா, எனக்கு 23 தாங்க ஆகுது, சூன் பண்ணணும். ஆமாம் உங்கள் வீட்டிலலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மாப்பிள்ளை? எங்கள் வீட்லையா, எங்கள் அப்பாவுக்கு நேர்மையான ஆளாக இருக்கணுமா, அதாவது ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான பர்சனாக இருக்கணுமா. நேர்மையான போலீஸாக தானே இருக்கணும் அப்படின்னு ஜேகே இன்டைரக்டாக அவனை தான் சொல்கிறான். இப்போ நீங்கள், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு போலீஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். போலீஸ்னா அழகாக மீசை வச்சுட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் என்ன மீசை வைக்கல, எதுவுமே வைக்கலையே அப்படின்னு வாங்கி கேட்குறா. எனக்கு மீசை வச்சா பிடிக்காதுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஓ அப்படியா, எங்கள் அம்மாவுக்கு அப்படிப்பட்ட போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா அப்படியே ஆப்போசிட், அவருக்கு போலீஸே பிடிக்காது,
என்ன போலீஸ்னா சில பேர் தப்பான வழியிலையும் பண்ணுறாங்கல்ல, அதனால தான். நாளைக்கு என் லைஃப் டெஸ்ட்ராய் ஆகிடக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா யோசிக்கிறாரு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அவ்வளோ பாசம். என்னங்க வீட்டுக்கே ஒரே பொண்ணா அப்படின்னு ஜெக்கி கேட்குறான். ஆமாம், வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வாயின் சொல்கிறாங்க. ஓ, என்ன நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசவா? என்ன பேச போகிறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ஆ அதாவது ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? எனக்கும் போலீஸை தான் பிடிக்கும், என்னோட அம்மாவுக்கும் போலீஸ் தான் பிடிக்கும், நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசவா வாயன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். இன்டைரக்டாக பேசிகிட்டு இருக்கான். வாயனுக்கு லைட்டாக புரிய வந்துருச்சு. ஸோ அவரை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அப்படியே தான் நேராக ஜேகேயோட வீடு வந்துருச்சு. இப்போ வாயன் அப்படியே இறங்கி போய் லூனாவை பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே நேராக அம்மா அப்பா கூட எல்லாம் வாயன் பேசிட்டு இருக்கா. வாயன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கா. லூனா நிறையா விஷயம் வாயனை பற்றி சொல்லியிருப்பாள். ஸோ அது எல்லாமே அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே லூனாவை பார்த்து நம்ம வாயன் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது வாயனுக்கெல்லாம். அப்படியே அங்கே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸே கிடைக்குது. இப்போ வாயன் லூனா நீ ரெக்கவர் ஆகிட்டு காலேஜுக்கு பொறுமையாவா சரியா அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஜிகே தான் நான் போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிட்டான். லூனாக்குலாம் ரொம்ப ஹாப்பி. அதாவது ஃபைனலி அண்ணாக்கும் வாயனுக்கும் லவ் வந்து கனெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு லூனா நினச்சிட்டே அப்படியே அவளோட ரூம்க்கு அவள் தூங்க போயிடுறா. ஸோ இங்கே அப்படி சீனை கட் பண்ணி உங்களையும் ஜேகேவே பார்க்கலாம். இப்போது நீங்கள் அப்படி தான் ஜேகே கூட நிறைய பேசிட்டு வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம், ஜேகேக்கும் பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு நேராக இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஜேகே வண்டி நிப்பாட்டுறான். ஜேகே இப்போ உங்களை பார்த்துட்டு நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து பேசவா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசுங்க ஜேகே, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம வாயின் சொல்கிறா. ஜேகேக்கெலாம் புரிஞ்சிருச்சு, அதாவது மேரேஜை பற்றி தான் வாயின் பேச வரான்னு. ஜேகேக்கெலாம் செம ஹாப்பி, அதாவது வாயின் கிட்ட இருந்து க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சுன்னு. ஜேகே அப்படியே வாயினை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனும் வண்டி எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். வாயினும் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. இங்கே ஜேகேக்கெலாம் செம குஷி ஆகிடுறாரு அவர். ஏன்னா இப்போ வாயின் கிட்ட இருந்து ஒரு அழகான க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, லவ் சிக்னல் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே அப்படியே ஹாப்பி மூமெண்ட்டோட அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கான் ஜேகே. ஸோ அதுக்கப்புறம் லூனா ஜேகே 2 பேரும் ஒரு கெஃபே முன்னாடி வராங்க. ஸோ அங்கே தான் வாயனோட அப்பா அம்மா வாயன் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படியே வந்துட்டுருக்கான். இப்போ வாயன் அப்படியே ஜேகே பொறுமையாக பேசுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, அப்பா உங்களை அடிக்கலாம் மாட்டார் ஓகேவா அப்படின்ற வாயன் கேட்குறா. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ லூனா அப்படியே உங்களோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு அவள் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போது அப்படியே தான் நம்ம ஜேகே போலீஸ் கெட்டப்பில் தான் வந்திருக்காரு. நம்ம ஜேகே இப்போ அப்படியே தான் வாயனோட அப்பா முறைச்சி பார்த்துட்ருக்காரு வாயனை. அப்பா பேசுங்க அப்படின்ற மாதிரி வாயன் சொல்கிறா. என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்காமே, அவள் என்கிட்ட சொன்னா. உங்களுக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம வாயனோட அப்பா கேட்குறாரு. என்ன அப்பா இப்படி கேட்குறாரு அப்படின்னு வாயன் நாங்கள் யோசிச்சுட்ருக்கா. லூனாவும் என்ன வாயன் இப்படி கேட்குறாரு உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி லூனா பார்த்துட்டு இருக்கா. இப்போ வாயன் கொஞ்சம் அமைதியாரு, அவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரி வாயனும் அப்படி லூனாவும் பார்த்துட்டே இருக்காங்க. வாயனோட அம்மா ஒன்றும் பேசல. அவங்களுக்கெல்லாம் ஜேகேவை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, நம்ம பொண்ணுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போ அப்படியே தான் நம்ம ஜேகே பார்த்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு, ஏன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு என் ஒய்ஃபாக வந்தா, என் குழந்தைக்கு அவள் ஒரு அம்மாவாக வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, என் லைஃப் பார்ட்னராக வாயன் என் கூட இருப்பான்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஓடி போய் அவளை அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் நினச்சேன். லவ் மேரேஜ் பண்ணால் அது நல்லது கிடையாது. உங்களோட சம்மதமும் ஆன்ட்டியோட சம்மதமும் இருந்தால் தான் அது கல்யாணம்ன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால்தான் நான் இன்ன வரைக்கும் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். இப்போ வாயன் பார்த்துட்டு ஜேகேக்கு என்ன சொல்கிறீங்க, இப்பெல்லாம் சொல்லாதீங்க, அப்பா திட்டுவார் அப்படின்னு நம்ம வாயன் சொன்னோடனே ஜேகே ஆல் இஸ் வெல் கம்முன்னு அப்படின்ற மாதிரி அவன் சிக்னல் காட்டுறான். இப்போ வாயன் அப்பா பார்த்துட்டு பரவாயில்ல, உங்களோட திமிரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கம்பீரமான ஒரு மாப்பிள்ளையை தான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் இந்த போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா நிறைய போலீஸ் இருக்கானுங்க, நான் நம்பி கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆனால் நாளைக்கு என் பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டா, நாளைக்கு என் பொண்ணு நடுத்தெருவில் நின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் அப்பாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு சார் எல்லா போலீஸும் கெட்டவங்கன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? நான் அப்படி கிடையாது சார், நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான பர்சன், கெட்டவனை கண்டிப்பாக தண்டிப்பேன், காசு வாங்கி லஞ்சம் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா
ஆல்ரெடி குற்றவாளியை முன்னாடி நிற்கும் போது நானே ஒரு குற்றவாளியா அந்த இடத்துல நான் நிற்கக்கூடாதுல்ல. அதனால நான் யோசிப்பேன், என் நாட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் என்றைக்குமே நேர்மையாக இருப்பேன் சார். நான் போலீஸ். ஸோ எங்களோட மோட்டோ எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. நாங்கள் ட்ரூத்தாக இருந்தால் தான் மக்கள் எல்லோரும் ட்ரூத்தாக இருப்பாங்க நான் நம்புகிறேன் சார். அதனால் உங்கள் பொண்ணை நீங்கள் என்கிட்ட நம்பி கொடுக்கலாம். நான் உங்கள் பொண்ணை ஏமாற்ற மாட்டேன். கடைசி வரைக்கும் என் லாஸ்ட்டு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் தங்கத்தில் வச்சுருக்க மாதிரி வச்சுப்பேன். நீங்கள் நம்பி உங்கள் பொண்ணை கொடுங்க. இந்த காஃபியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை நீங்கள் மாப்பிள்ளையே ஏற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா நான் இப்போயே போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ அப்படியே தான் வயனோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஐயோ என்ன இப்படி ஜேகே இப்படி சொல்லிட்டாரு, அப்போ ஏற்றுக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி வயனும் லூனாவும் ஷாக்கில் இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாவும் வயன் என்ன வயன் அப்படின்ற உங்கள் அம்மா சொல்கிறான், அம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இங்கே வயன் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம வயனோட அப்பா அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காஃபியை கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு நம்ம வயனப்பா சொன்னோடனே ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா வயனோட அப்பா கிட்டேருந்து க்ரீன் சிக்னல் வந்துடுச்சு. அப்போனா வயன் நமக்கு ஒய்ஃபாக வரப்போகிறான்னு, நம்ம நினச்ச பொண்ணு நமக்கு லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்கன்னு ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஜேகே வயனை பார்த்து ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இங்கே வயனும் லூனாவும் ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க ஷை ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வயனப்பா பார்த்துட்டு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாமாப்ல, உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு வயனப்பா சொல்கிறாரு. கண்டிப்பாக வாங்க மாமா, கண்டிப்பாக வாங்க அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வயன் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டேஸஸ் மந்த் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலி நம்ம ஜேகேக்கும் வயனுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஜேகே வயனை பார்த்துக்கிட்டே அழகாக ரிங் போட்டுட்ருக்கான். எங்கள் வயனும் அப்படி ஜேகேவை பார்த்துக்கிட்டே ரிங் போட்டுட்ருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே செம ஹாப்பி. ஸோ அப்படியே ஒரு 2 months அப்புறம் பார்க்கலாம் இப்போ வயனுக்கு ஜேகேக்கும் மேரேஜ். ஸோ அப்படி தான் வயனுக்கு அப்படி செம ஹாப்பி. அவள் லவ் பண்ண பர்சன் கூட மேரேஜ் ஆக போகுது. லூனாக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது நமக்கு பிடிச்ச டீச்சரே நமக்கு அண்ணியாக வரப்போகிறாங்க, நம்ம வீட்டில் ஒருத்தவங்கள ஆக போகிறாங்கன்னு லூனாக்கு செம ஹாப்பி. அப்படி தான் அங்கே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்படி நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகே தாலி கட்டுறான் வயனுக்கு. ஸோ எல்லாருமே அர்ச்சனை தூவிட்டுருக்காங்க. ஸோ வயன் அப்படியே ஹாப்பி டியர்ஸ் வயனுக்கு வந்துட்டுருக்கு. ஜேகே தொடச்சி விட்டுட்டு அழக்கூடாது, போலீஸ் பொண்டாட்டி அழக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஜேகேவை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் ஜேகேவோட வீட்டுக்கு போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. லூனா தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் ஜேகேவும் அன்றைக்கி நைட்டே ஒரு அழகான ரொமான்ஸ், அழகான லவ் மேக்கிங் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஜேகே வயனை ரொம்ப நல்லா கேரிங்கோடு பார்த்துக்கிறான். ஆனால் வீட்டில் யாரு கூட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கிடையாது. வயனும் அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேவை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ டேஸ் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு 12 மணிக்கு வயன் அப்படியே தான் ஜேகேக்கு கால் பண்ணுறா. பட் ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. ஏன்னா ஜேகே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். அவன் அங்கே இருக்க எல்லாரையும் தண்டிச்சிட்டு இருக்கான். அதனால் ஃபோனே எடுக்கல. ஜேகேவை பார்க்கலாம் சொல்கிறா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே கத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃபோன் ரிங் ஆகுது. சக்தி இந்த ஃபோனை அங்கே போய் வைங்க அப்படின்ட்டு ஜேகே அது யார் கால் பண்ணாங்கன்னு கூட பார்க்காம அந்த ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறான். இப்போ அப்படியே தான் ஜேகே எல்லாரையும் அடிச்சுட்டு தண்டிச்சிட்டு இருக்கான். இப்போ வாயன் வரட்டும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ஒன்று நான் சாப்பிட்டுட்டேன், நான் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா, சொல்லலை, வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே வாயன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டைம் இப்போ 12 o'clock மேலே தாண்டி இப்போ 2 o'clock ஆகிடுச்சு. வாயன் அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே டோர்பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ வாயன் வந்துட்டான், வரட்டும் அப்படின்ட்டு அங்கே இருக்க லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சனில் அப்படி கோபமாக நின்றுட்டு இருக்கா. கையில் ஒரு கரண்டியோட ஜேகேவை அடிக்கணுக்காக. இப்போ அப்படியே தான் ஜேகே ஐயோ கோபத்தில் பந்திரகாளி அருபாலா அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படி பொறுமையாக அப்படி கிச்சன் லைட்டை போடுறான். அங்கே பார்த்தா வயன் கொடூரமாக நின்றுட்டுருக்கா. லைக் கையில் கரண்டியோட கோபமாக நின்றுட்டுருக்கா. பொண்டாட்டி மன்னிச்சிருடி, எங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னா, என்னை தங்க கட்டியில் வச்சிருப்பேனா? தங்க கட்டியில் எங்கடா வச்சிருக்கா பாரு, மணி 2 ஆகுது. ஒரு போலீஸ்க்கு எவ்வளோ நேரம் தான் ஒர்க்கு? இப்போது 7 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். இப்போ எனக்கு தெரியாது, பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வாங்கி சொல்கிறா. பொண்டாட்டி சாரிடி அப்படியே அடிச்சனா அப்படி சொல்லிட்டு அந்த கரண்டி எடுத்து ஜேகேவை அடிக்கலான்னு வரா. ஜேகே அங்கே இங்கன்னு ஓடிட்டுருக்கான்.
நெல்லு ஜேகே ஓடாதீங்க அப்படின்ட்டு வாயின் பின்னாடி ஓடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஃபைனல் ஜேகேவும் சரி சரி ஓகே, என்ன வேணும் சரி சொல்லு. இப்போ ஜேகே என்ன பண்றானா, அப்படியே வாயனை திரும்பி நிக்க வச்சு அப்படியே அவ தலையில மல்லிப்பூ எடுத்து வைக்கிறான். வயன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்மெல் பண்றா. பார்த்தா மல்லிப்பூ. எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு மல்லிப்பூ பிடிக்கும்னு? நீ தான் அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல மீட் பண்ணும்போது சொன்னல எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும்னு. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதுதாண்டி லேட் ஆயிடுச்சு, அங்கே கொஞ்சம் 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மல்லிப்பூ எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் தேடி தேடி உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான். எப்படி அப்பா அல்வா அது இல்லாமல் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே அல்வா எடுத்து கொடுக்குறான். இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டே அதுக்குன்னு நான் அப்படியே போக மாட்டேன். இப்போ 50 சிட்டப்ஸ் போடு, தோப்புக்காரம் போடு அப்படின்னு வாங்கி சொல்கிறான். ஏய் 50 தாங்க முடியாதுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். தப்பர் என் கண்ணுக்கு கீழே எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இப்போ சிட்டப்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே வாயின் க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. ஜேகேவும் சரிங்க ப்ரொஃபஸர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே க்யூட்டாக சிட்டப்ஸ் போட்டுட்டு இருக்கான். வாயன் 1 2 3 அப்படின்னு அவள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி தான் அந்த நைட்டு போயிருக்கோம். ஸோ இப்படி தான் சின்ன சின்ன ஃபைட்டு நம்ம வாயின்குள்ளேயும் ஜேகே கூடயும் நடக்கும். ஸோ இப்படி மான்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் லூனாவும் சொல்லி முடிக்கிறாங்க. அத்தை அவ்வளோதானா, கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம இப்போது ஜூனா கேட்குறான். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோதான். உங்கள் அம்மா அதாவது வயன் இவ்வளோதான் சொன்னாங்க போதுமா அப்படின்னு இப்போ அப்படியே லூனா ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டா. இப்போ ஜூனா ஹை அம்மாவோட அப்பாவோட லவ் ஸ்டோரி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஜேகேக்கு இப்போ பெரிய போஸ்டிங் தரப்போகிறாங்க. இப்போ உங்களோட ஃபேமிலி அதாவது உங்கள் அப்பா அம்மா, தென் ஜேகேவோட அப்பா அம்மா லூனா, நீங்கள், ஜூனா எல்லாருமே இப்போ ஜேகேவோட அந்த இடத்துக்கு வரீங்க. ஒரு செரிமனி மாதிரி வைக்கிறாங்க, அங்கே தான் இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி டியர்ஸோட ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் டியர்ஸ் வாய்ப் பண்ணி சரி சரி பாப்பா அப்படி இருக்கா, டாக்டர்கிட்ட செக்அப் போனியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன வெயிட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு வாயின் கேட்குறா. அப்படி தாண்டி சரி அம்மா அப்பா எல்லாரையும் உட்கார வை, அத்தை மாமாவி தான். லூனா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி லூனா கூட பேசிட்டு இருக்கான். இப்போ அந்த செரிமனி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேகேக்கு தான் பெரிய போஸ்டிங் தர போறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால ஜேகேக்கும் அந்த போஸ்டிங் தராங்க. இப்போ நீங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் இப்போ அந்த போஸ்டிங்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வரான். நீங்கள் இப்போ ஜேகேக்கு பொக்கேலாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு அப்படியே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஜூனா, நம்ம ஜேகே, லூனா, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா, ஜேகே அப்பா அம்மா எல்லாமே ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. ஸோ ஜேகே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறான், அதாவது லீவ் எடுத்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேகே உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். உங்களுக்கு காலை விடுறான். ஏன்னா டெலிவரி டேட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் ஜூனா பிறக்கும் போது நம்ம ஜேகே இருந்திருக்க மாட்டான், அதாவது வெளியூர் போயிருப்பான் ஒரு வேலை விஷயமா. இந்த குழந்தைக்காவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜேகே நிறையா டேஸ் லீவ் போட்டிருப்பான், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஸோ அப்படி தான் ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓய் பொண்டாட்டி என்னடி அப்படியே பார்க்குற அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறான். சொல்லு புருஷா. அதுவா என்னடா புதுசாக காலாய்த்து விடுறியேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு அது ஏன்டி காலெலாம் இப்படி வீங்கிட்டு இருக்க உனக்கு? அப்படியா, ஒரு வேலை தெரியல, அது ஜூனா பிறக்கும் போது ஆனால் கால் வீங்கலை, இப்போது பாப்பா இருக்கனால வீங்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. வாயின் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு படிக்கலான்னு வந்திருப்பா. டக்குன்னு என்ன தெரியல அவளுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஜேகே பார்த்துட்டு ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா அப்படின்னு வாயின் கத்த ஆரம்பிச்சிட்றா. என்னாச்சு வலிக்குதா வாயின்? ஆமாம் வலிக்குது வலிக்குது அப்படின்னு நம்ம வாயின் துடிச்சிட்டு இருக்கா. சரின்ட்டு இப்போ ஜேகே அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ அங்கே வாயின் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. ஜேகே அப்படியே வாயினோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இப்போது லேபர் வார்டுக்கு ஜேகேவும் உங்கள் கூட தான் இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்துக்கிட்டு ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஆல் இஸ் வெல் ஓகேவா, ஒன்றும் இல்லை, பொறுமையாக புஷ் பண்ணு பொண்டாட்டி, இந்தாட்டி உன் புருஷன் உன் கூட இருக்காண்டி, பொறுமையாக புஷ் பண்ணு ஏன்னா அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். வாயினும் ஆ ஆ ஆ அப்படின்னு அவள் அப்படி தான் ஒரு மாதிரி பெயினில் துடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படி தான் டாக்டர்ஸ்லாம் நல்லா புஷ் பண்ணுமா அப்படின்றாங்க. ஃபைனலி பாப்பாவோட சவுண்ட் கேட்குது.
இந்த சவுண்டு வெளியே எல்லாருக்கும் கேட்ட உடனே எல்லாருக்கும் செம ஹாப்பி. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஆல் இஸ் வெல், ஒன்றும் இல்லை பொண்டாட்டி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்கள் ஜேகேவை அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ பாப்பாவை அப்படியே வாஷ் பண்ணி ஜேகே கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி கண்ணை மூடுறீங்க கொஞ்ச நேரம். ஜேகே அப்படி பாப்பாவை வெளியே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் காட்டுறான். ஸோ எல்லாருமே பார்த்து செம ஹாப்பி. உங்கள் அப்பா அம்மா, ஜேகே அப்பா அம்மா, லூனா, ஜூனா எல்லாருமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜூனா பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு பாப்பா வந்துட்டாங்க அப்படியே நம்ம ஜூனா சொல்லிட்டு இருக்கான். ஜேகே சிரிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு டேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜேகே, ஜூனா, அப்புறம் பாப்பாவோட பேர் ஹீரான்னு வைக்கிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. பாப்பாவோட நேம் செரிமனி வைக்கிறீங்க. ஸோ பாப்பாவுக்கு எல்லாருமே பேர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஹீரான்னு. ஸோ அப்புறம் என்ன அப்படி அந்த மூமெண்ட்ஸ் அப்படி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதோடய நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ரொம்ப லவ்வபிளாக ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஸ்டோரி கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ அதனால் உங்களுக்காக இந்த ஸ்டோரி. ஸோ சரி, ஓகே மிஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை போட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா ஸோ எல்லோரும் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. இப்போது மழை பெய்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்து குடிங்க. தென் வெளியே ரொம்ப போகாதீங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டுட்டு போங்க. தென் ஓகே, நிறையா ஊர்லலாம் மழை பெய்யும். ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ வீட்லேயே இருந்து நிறையா ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே நல்லா ஹாட்டாக சாப்பிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு அதான் நல்லா இருக்கும். கையில் ஒரு டீ எடுத்துகிட்டு அப்படியே விண்டோ பார்த்துக்கிட்டே, சப்போஸ் உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுன்னா அதை ரசிச்சுக்கிட்டே அப்படி டீயை குடிங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செம ஃபீலிங் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துராதீங்க. உடம்பையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ஓகே மிஸ் யூ எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்கடா. ஓகே, ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.